வணக்கம் அன்பு நண்பர்களே. முன் ஜென்மம்ங்கிறது நிஜமா? நாம இப்போ எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோமோ இதே போல வேறு ஒரு உடல்ல வேறு ஒரு காலகட்டத்துல வேறு ஒரு பெயர்ல நாம வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்படிங்கறதுதான் நிஜம். இதத்தான் கீதையும் சொல்லுது. நம்மை போலவே தெய்வ காரியங்களை இந்த உலகத்துல செய்யற மகான்களும் இதற்கு முன்னர் வேறொரு உடல்ல வேறு ஒரு பெயர் தாங்கி தெய்வ காரியங்களை செஞ்சிருக்காங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தன்னுடைய பிருந்தாவன பிரவேசத்திற்காக இடம் தேடிக்கிட்டு இருந்தாரு. அப்போ துங்கபத்ரா நதிக்கரையில் உள்ள மாஞ்சாலி கிராமம் தனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த அங்க இருந்த திவான்கிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டாரு. எதற்காக இந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு பக்தர்கள் கேட்டபோது அவர் சொன்னாரு, கிருதயுகத்துல தாம் பிரகலாதனாக இருந்தபோது யாகம் செய்த இடம் இதுதான் அப்படின்னு சொல்லி தான் பிரகலாதனாக முற்பிறவியில் வாழ்ந்ததை வெளிப்படுத்தினாரு. அது மட்டும் இல்ல, தன்னுடைய பிருந்தாவன பிரவேசத்திற்காக கற்களை தேர்ந்தெடுக்கும் போது இவரே ஒரு குறிப்பிட்ட பாறையை தேர்ந்தெடுத்து அதிலிருந்து பிருந்தாவனத்தை வடிவமைக்க சொன்னாரு. எதற்காக அந்த குறிப்பிட்ட பாறையை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு பக்தர்கள் கேட்டபோது ஸ்ரீ ராகவேந்திரர் சொன்னாரு, திரேதா யுகத்துல ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி சீதா பிராட்டியை தேடிட்டு வரும்போது இந்த வழியாதான் வந்தாரு. வரும்போது அவர் ஓய்வெடுப்பதற்காக இந்த பாறை மேல வெகு நேரம் அமர்ந்திருந்தாரு. இதனால அவருடைய சம்பந்தத்தை பெற்ற இந்த பாறையானது புனிதமானது. மேலும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை பற்றின நினைவுகளை இந்த பாறை தனக்குள்ள சேமிச்சு வச்சிருக்குங்கிற தகவலையும் சொன்னாரு. இந்த ஆச்சரியமான தகவலை தற்கால அறிவியல் நாகரிகத்தோட பொருத்தி பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான வரி கொண்ட புரோகிராம்ஸ் எல்லாம் சிலிக்கன்கிற மண்ணுல இருந்து செய்யப்படுகின்ற சிப்புல தான் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே போல பாறைகளும் தண்ணீரும் நினைவு திறன் மிக்கவை. இதுல மந்திரங்களையும் மனிதர்களை பத்தின நினைவுகளையும் சேமிக்க முடியுங்கிறத ராகவேந்திரர் அப்பவே உறுதிப்படுத்தியிருக்காரு. மேலும் இவர் பிரகலாதனாக வாழ்ந்ததுக்கு அப்புறம் ராகவேந்திரராக பிறப்பதற்கு முன்னாடி வியாச தீர்த்தர் அப்படிங்கிற பேர்ல வைஷ்ணவ குருவா வாழ்ந்திருக்காரு. இவர்தான் கிருஷ்ண தேவராயருடைய அரசவை குரு. ஒரு முறை கிருஷ்ண தேவராயருக்கு ஆபத்து வரும்போது தன் உயிரை பணயம் வைத்து கிருஷ்ணதேவராயரை காப்பாத்தினாரு. அன்னையில இருந்து வியாச தீர்த்தர வியாசராஜர் அப்படின்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த வியாசராஜர் தான் இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான வீர ஹனுமன் கோவில்களை உருவாக்கி ஹனுமன் வழிபாட்டுல பெரிய புரட்சியை உண்டு பண்ணாரு. இவர் உருவாக்குன ஹனுமன் கோவில்கள்ல 55 நம்ம தமிழ்நாட்டில இருக்கு. இவரை போலவே பாண்டிச்சேரியை சேர்ந்த ஸ்ரீ அன்னை உலகெங்கும் ஆன்மீக அன்பர்களுக்கான வழிகாட்டியா இருக்கக்கூடியவங்க முந்தைய பிறவியில எகிப்து ராணியா இருந்ததா சொல்லியிருக்காங்க. இவங்க சிறு வயதுல 7-8 வயது இருக்கும் போது பள்ளியிலிருந்து ஒரு மியூசியத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த மியூசியத்துல ஒரு எகிப்து ராணியோட படத்தை சுட்டி காட்டி இது தன்னோட முந்தைய பிறவியின் புகைப்படம்னு அவங்க பயன்படுத்தின பொருட்களையும் சரியா அடையாளம் காட்டியிருக்காங்க. அவங்க பயன்படுத்தின சீப்பு இது நான் சீவன சீப்புங்கிறதையும் அப்ப சொல்லியிருக்காங்க. அத அந்த வயசுல யாரும் சீரியஸா எடுத்துக்கல. இவங்க பாண்டிச்சேரியில் ஆன்மீக அனுபவத்தை பலருக்கும் விவரித்து சொல்லும் போது தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை பக்தர்களுக்கு சொல்லும் போது இந்த சம்பவத்தை விவரிச்சு சொன்னாங்க. தன்னுடைய மேம்பட்ட ஆன்மீக நிலையினால முற்பிறவி எண்ணங்கள் தனக்கு வாய்க்க பெற்றதாகவும் ஒருமுறை சாதாரண நனவு நிலையில் இருக்கும் போதே சுற்றி இருக்கும் காட்சிகள் எல்லாம் மறைந்து தான் எங்கோ பெருவழியில் எடுத்து செல்லப்படுவது போலவும் சிறிது நேரத்தில் தன் முன்பு மிகப்பெரிய அரண்மனை ஒன்று காட்சி அளித்ததாகவும் சொல்றாங்க. அப்போ அவங்க ஒரு ராணியோட உருவத்துல இருந்ததாகவும் தன்னை சுத்தி இருந்ததெல்லாம் மிக உயர்ந்த பழமையான எகிப்து கட்டடங்கள்னு சொல்றாங்க. அந்த பிறவில தன்னோட பேரு ஹேட்ஸ்அப் சூட் அப்படிங்கிற அரசியோட பேருங்கிறதையும் வெளிப்படுத்துறாங்க. இந்த ஹேட்ஸ்அப் சூட்ங்கிற எகிப்திய ராணி கிமு 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க. அது மட்டும் இல்ல, இவங்க முதலாம் எலிசபெத் ராணியா மறுபிறப்பு பெற்றதாகவும் ஜோன் ஆஃப் ஆர்க்ங்கிற புரட்சி மங்கை இவங்களோட பல பிறவிகள்ல ஒண்ணுன்னு குறிப்பிடுறாங்க. மேலும் எகிப்து ராணியா ஒரு முறை இருமுறை அல்ல பல முறை பிறந்ததா குறிப்பிடுறாங்க. ஒரு முறை எகிப்திய ஆராய்ச்சியாளர்களோடு மற்றும் வரலாற்று ஆசிரியர்களோடு நடந்த விவாதத்துல இவங்க சொன்ன தகவல்கள் வரலாற்றின் நிரப்பப்படாத பல பக்கங்களுக்கு விடை கொடுப்ப
இருப்பதாக அமைந்தது. வேறு ஒரு பிறவியில இவங்க எகிப்திய அரசியா இருக்கும்போது தன்னோட மகனுடைய பெயர் அமன்ஹோடெப் அப்படின்றாங்க. இந்த பேரரசன் அமன்ஹோடெப் கிமு 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெரிய எகிப்திய மன்னன். இந்த மன்னனை பற்றியும் அரண்மனைக்குள்ள இவங்க சொன்ன பல தகவல்கள் உண்மையோட ஒத்துப்போச்சு. மேலும் ஸ்ரீ அன்னை சொன்னாங்க, ஸ்ரீ அரவிந்தர் தன்னோட முந்தைய பிறவியில லியோனார்டோ டாவின்சியா வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னும், இப்போ எப்படி அரவிந்தருக்கு தான் சிஷ்யையாக சேவை செய்கிறேனோ அந்த பிறவியிலையும் லியோனார்டோ டாவின்சியாக வாழ்ந்த அரவிந்தருக்கு தான் சேவை செய்ததாக குறிப்பிடுகிறார்கள். எப்படி இந்த முன்ஜென்ம நினைவு வருது அப்படிங்கறத விவேகானந்தர் ஒரு முறை குறிப்பிடுகிறார். ஒரு சீடர் விவேகானந்தர்கிட்ட முன்ஜென்மம்ங்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டபோது விவேகானந்தர் சொல்றாரு, உனக்கு சிறு வயதுல குழந்தை பிராயத்துல நடந்த நிகழ்வுகள் எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு அவைகள் ஞாபகம் இல்லைங்கிற ஒரே காரணத்தினால அவைகள்லாம் நடக்கவே இல்லை, உனக்கு குழந்தை பிராயமே இல்லைன்னு சொல்லிட முடியாதுல்ல, அது மாதிரிதான் முற்பிறவிகளும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ அந்த சீடர், ஏன் முற்பிறவியை பத்தின ஞாபகங்கள் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கு, எப்போ அந்த ஞாபகங்கள் வரும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு விவேகானந்தர் சொல்றாரு, ஒருவன் எந்த பிறவியில் ஜீவன் முக்தனாக பிறக்கிறானோ அல்லது எந்த பிறவியில் அவன் ஜீவன் முக்தனாக போகிறானோ அந்த பிறவியில்தான் அவனுக்கு அவனுடைய முற்பிறவிகள் அனைத்தும் நினைவுக்கு வரும் அப்படிங்கிறாரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட விவேகானந்தரை பத்தி ஒருத்தர் கேட்கும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு உண்மையை சொன்னாரு. நரேந்திரன் சப்தரிஷி மண்டலத்திலிருந்து வந்தவன், அவன் ஒரு மிகப்பெரிய ரிஷியின் அவதாரம். என்னோட அவதார நோக்கத்தை பூர்ணமாக்குவதற்காக என்னோட வேண்டுகோளை ஏற்று எனக்காக பிறந்திருக்கான் அப்படின்னு சொன்னாரு. இந்த மகான்களோட அற்புதமான முற்பிறவிகள் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாலும் அதே போல ஷீரடி சாய்பாபாவோட முந்தைய 4 பிறவிகளை பத்தின கதைகள் நம்மளை ரொம்பவே சுவாரஸ்யப்படுத்துது. ஷீரடி சாய்பாபா தத்தாத்திரேயருடைய அவதாரம்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த தத்தாத்திரேயர் முதலில் ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபராக பிறந்திருக்கிறார். அதற்கு பிறகு 2வது அவதாரமாக ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியாக பிறந்திருக்கிறார். 3வது அவதாரமாக ஸ்ரீ மாணிக்க பிரபு மகாராஜன மராட்டிய மாநிலத்தில் பிறந்தார். இந்த மாணிக்க பிரபு மகாராஜ்ங்கிறவர் ரொம்ப விசேஷமானவர். இவர் தன்னுடைய வேதங்கள், உபனிஷங்கள், சித்துக்கள் அனைத்தையும் இயற்கையிடமிருந்து இயற்கையாகவே கற்றவர். அளவற்ற தேஜசுடைய இவரை பார்த்தாலே புண்ணியம்னு மக்கள் இவரை பார்த்து செல்வார்கள். தன்னுடைய 48வது வயதில் இவர் மகா சமாதி அடைவதற்கு முன்பு அடுத்த பிறவியில் அகல்கோட்டில் பிறப்பேன் என்று உறுதி கொடுத்துவிட்டு மகா சமாதி அடைந்தார். ஸ்ரீ மாணிக்க மகாராஜ் சொன்ன மாதிரியே அகல்கோட்டில் தத்தாத்திரேயரின் 4வது அவதாரமாக பிறந்தார். அவர்தான் சுவாமி சமர்த்த மகாராஜ். இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, சுவாமி சமர்த்த மகாராஜுடைய அவதாரம் நடந்து கொண்டிருக்கும் போதே ஷீரடி சாய்பாபாவினுடைய அவதாரமும் நடக்குது. இது எப்படின்னா, ஸ்ரீமன் நாராயணன் ஒரே நேரத்துல பரசுராமராகவும் ராமராகவும் சமகாலத்துல வாழ்ந்த மாதிரி. பல முறை பக்தர்கள் ஷீரடி சாய்பாபாவை பார்க்காம அங்கல்கோட்டுக்கு போயிட்டு அவரை பார்க்கும்போது இங்க பார்த்தாச்சுல அங்க பார்த்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. சித்தர்களின் பெரும் சித்தராக, யோகிகளின் பெரும் யோகியாக, ஞானிகளின் பெரும் ஞானியாக விளங்கிய ஷீரடி சாய்பாபா செய்த லீலைகள் சொல்லில் அடங்காதது. ஒரு முறை மகா பெரியவர்கிட்ட பக்தர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் ராமானுஜரை பற்றி சொன்ன இந்த முற்பிறவி கதை மிகவும் தனித்துவமானது. காஞ்சிபுரத்துல அரசனோட மகளுக்கு நோய்வாய்ப்படுறாங்க. எல்லா அரசவை வைத்தியரும் சேர்ந்து குணப்படுத்த நினைச்சாலும் அவங்களால குணப்படுத்த முடியல. பிறகுதான் தெரியுது இது நோய் இல்ல, அரசகுமாரிக்கு பிரம்ம ராட்சசம் பிடிச்சிருக்கு அப்படின்னு. உடனே நிறைய மந்திரவாதிகள் விரட்ட முயற்சி பண்றாங்க, விரட்ட முடியல. ஒரு அவதார புருஷனால மட்டும்தான் இந்த வலிமையான பிரம்ம ராட்சச விரட்ட முடியும் அப்படின்னு சொல்லவும் காஞ்சியினுடைய அரசன் யாதவ பிரகாசரை சந்திக்கிறான். அப்போ ஸ்ரீ ராமானுஜர் யாதவ பிரகாசருக்கு சீடராக இருந்தாரு. அரசரின் கட்டளையை ஏற்று யாதவ பிரகாசரும் ராமானுஜரும் மற்ற சீடர்களும் அரசகுமாரிக்கு வந்த பிரம்ம ராட்சச விரட்டுறதுக்கு போறாங்க. சீடர்கள் அனைவரையும் வெளியே இருக்க சொல்லிட்டு யாதவ பிரகாசர் அந்த பிரம்ம ராட்சச நிறைய மந்திரங்கள் சொல்லி விரட்ட நினைக்கிறாரு. அந்த நேரத்துல அந்த பிரம்ம ராட்சசம் யாதவ பிரகாசரை பார்த்து பேச ஆரம்பிச்சது. ஏ உடும்பே, கொஞ்சம் சும்மாரு,
நீ சொன்னா நான் போயிருவேனா? ஒரு உடும்பு சொல்லிலாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. யாதவ பிரகாசருக்கு ரொம்ப அவமானமாவும் அதிர்ச்சியாவும் இருந்தது. யாதவ பிரகாசர் கோபத்தோட சொல்றாரு, நான் கற்றறிந்த பண்டிதன், அனைத்து வேதங்களும் தெரியும், சாஸ்திரங்களும் தெரியும், என் பேர் யாதவ பிரகாசன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பிரம்ம ராட்சசம் சொல்லுது, நீ போன பிறவியில உடும்பா இருந்த, ஒரு கோவில்ல உடும்பா இருந்து அங்க கொடுக்கற பிரசாதத்தை சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்த, நாராயணனுடைய அந்த பிரசாதத்தை சாப்பிட்ட புண்ணியத்தினால் இந்த பிறவியில உனக்கு இந்த நற்கதி கிடைச்சிருக்கு. ஆனா இன்னமும் நீ என் கண்ணுக்கு உடும்புதான், நீ ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது, நீ சொன்னாலாம் நான் போக மாட்டேன், உன் கூட வந்திருக்காரு பார் அந்த மகாவதாரம், அவர் சொன்னா நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ ராமானுஜரை சுட்டி காட்டியிருக்கு. யாதவ பிரகாசருக்கு ரொம்ப பொறாம, நம்ம சொல்லியே போகலன்னா நம்ம சீடன் சொல்லி போச்சுன்னா நமக்கு பெரிய அவமானம் ஆயிடுமே அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. இருந்தாலும் அரசருடைய தண்டனைக்கு பயந்து ராமானுஜரை உள்ள அனுப்புறாரு. அப்போ ராமானுஜர் அந்த பிரம்ம ராட்சசம்கிட்ட வந்து பேசுறாரு. அதுக்கு அந்த பிரம்ம ராட்சசம் சொல்லுது, நீங்க உங்களோட திருப்பாதத்தை எடுத்து என் தலை மீது வைத்தீர்கள் என்றால் நான் போய்விடுகிறேன் அப்படின்னு சொல்லி ராமானுஜரை தொழுது. அப்ப ராமானுஜர் கேட்கிறாரு, உனக்கு தான் உருவமே இல்லையே, என் கால் எப்படி உன் மேல படும் அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க ராஜகுமாரியோட தலை மேல உங்க பாதங்களை வைங்க, அது என் மேல படும் அப்படின்னு சொல்லுது. மறுபடியும் ராமானுஜர் கேட்கிறாரு, என் பாதம் உன் தலையில பட்டதுங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த பிரம்ம ராட்சசம் சொல்லுது, நீங்க காலை வச்சதும் அரண்மனைக்கு வெளியில் இருக்கின்ற அரச மர கிளை ஒன்று பெரும் சப்தத்துடன் முறிந்து விழுகும் அப்படிங்குது. ராமானுஜர் தன் திருப்பாதங்களை தூக்கி ராஜகுமாரியின் தலை மீது வைக்கவும் அரண்மனைக்கு வெளியே இருந்த அரச மரத்தின் கிளையானது பெரும் சப்தத்தோடு முறிந்து விழுந்தது. பிரம்ம ராட்சசமும் ஓடியது. இது ஸ்ரீ ராமானுஜரின் பெருமைக்கு சான்று. ஏன்னா அவர் ஆதிசேஷனின் அவதாரம் அப்படின்னு சொல்லி முடிச்சார் மகா பெரியவர். இதே போல ரமண மகரிஷிட்ட ஒரு முறை கேட்டாங்க, உங்களுக்கு ஈடான ஒரு ரிஷி முற்காலத்துல இருந்தாருன்னா அவர் யாரு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன பதில், ரிஷபர், ஜடபரதர். இப்ப நான் எந்த நிலையில இருக்கனோ இதே நிலையில அவங்க அப்ப இருந்தாங்க அப்படின்னு சொன்னாரு. ரமணருக்கு ஈடான நிலையை கொண்ட ஜடபரதரே பிறவிகள் எடுத்தார் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆச்சரியமான அவருடைய முற்பிரிவை பத்தி சொல்றேன். பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டை ரிஷப தேவரோட புத்திரன் பரதர் ஆட்சி பண்ணாரு. அவர் சிறப்பா ஆட்சி பண்ணதுனாலேயே இந்த நாட்டுக்கு பாரத நாடுன்னு பேரு வந்துச்சு. அந்த பரதர் மிகப்பெரிய ஞானியாகவும் ஜீவன் முக்தராகவும் விளங்கினாரு. ஒரு முறை அவர் ஆற்றில் அடித்து வரப்பட்ட சிறிய மான்குட்டியை காப்பாத்தினாரு. தனது வாழ்வின் இறுதி காலத்துல அந்த அப்பாவி மான்குட்டி மேல அதிகமான பாசம் வச்சாரு. சிறந்த ஞானியாக அவர் இருந்த போதும் கூட மானின் மீது வைத்த பாசத்தினாலையும் பற்றினாலையும் அவர் இறக்கும் தருவாயில நாம போனதுக்கு அப்புறம் இந்த மான் என்ன ஆகுமோ அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டாரு. அந்த ஒரு நொடி சலனம் அவருக்கு ஒரு பிறவியை கொண்டு வந்தது. மானின் மீது அவர் வைத்த பற்றின் காரணமாக அவர் ஞானியாக இருந்த போதிலும் அடுத்த பிறவியில் அவர் மானாக பிறந்தார். அவர் ஜீவன் முக்தராக இருந்தபடியால் மானாக பிறந்த போதிலும் அவருக்கு முற்பிறவி நினைவுகள் இருந்தன. தனது நிலையை பற்றி வருந்திய பரதரானவர் அந்த மானின் உடம்பில் இருந்தபடியே ரிஷிகளின் ஆசிரமத்திற்கு சென்று அவர்களுடனே வசிக்க ஆரம்பித்தார். எப்போதும் தெய்வ சிந்தனையிலேயே இருந்து அந்த பிறவியை நல்ல முறையில் முடித்தார். மானாக பிறந்த அந்த பிறவிக்கு அடுத்து மீண்டும் மனிதனாக பிறந்தார். அவர் ஜீவன் முக்தராகையால் அவருக்கு தனது முந்தைய 2 பிறவிகளின் நினைவு இருந்தது. மீண்டும் ஒரு முறை தவறு செய்துவிடக்கூடாது என்று எந்த ஒரு கர்ம பந்தத்திலும் ஈடுபடாமல் ஜடம் போலவே இருந்தார். இதனாலேயே அவர் ஜடபரதர் என்று அழைக்கப்பட்டார். மிக பெரும் ஞானியான ஜடபரதர் பல அரசர்களுக்கு ஞானோபதேசமும் பல உயிர்களுக்கு முக்தியும் கொடுத்து அந்த பிறவியில் கடை தேறினார். ரமணர் இதே போல தனது சீடர்களின் முற்பிறவிய பல நேரங்கள்ல வெளிப்படுத்தியிருக்காரு. ஆசிரமத்துல எல்லோருக்கும் பிரியமான லட்சுமி பசு இதற்கு முன்னால் ரமணாசிரமத்தில் ரமணருக்கு தினமும் கீரை கொண்டு வரும் கீரை பாட்டியின் மறுபிறவி என்பதை ரமணரே சொல்லியிருக்கிறார். அதே போல பரோடா ராணியினால் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட வெள்ளை மயில் அதற்கு முற்பிறவியில் ரமணரின் சீடராக இருந்த மாதவனே என்பதையும் ரமணர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அவர்களெல்லாம் பசுவாகவும் மயிலாகவும் இருந்தாலும் முற்பிறவி வாசனையினால் ஈர்க்கப்பட்டு ரமணரையே சுத்தி சுத்தி வருவாங்க, ரமணரையே நேசிப்பாங்க. ரமணரும் அவங்கள நன்னெறிப்படுத்தி முக்தி கொடுத்தாரு. அவரிடம் இருந்த எச்சம்மாள் அப்படிங்கிற பாட்டிக்கு
அடுத்து 3 பிறவிகள் இருந்தது. ஆனால் ரமணர் அவர்களுடைய கர்ம பந்தம் அத்தனையும் அறுத்தெறிந்து அதற்கு பிறகு எந்த பிறவியும் எடுக்க வேண்டியதில்லை என்பதையும் அவர்களிடமே சொல்லி உறுதிப்படுத்தினார். எச்சம்மாள்ங்கிற அந்த பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் ரமணருக்கு தகவல் வருது. அப்போ ரமணர் என்ன சொன்னார்னா, எச்சம்மா அவ சுமையை இறக்கிட்டா, இனி என்னோடதுதான் பாக்கி இருக்கு அப்படின்னு சொன்னார். அவர் சுமைன்னு சொன்னது உடம்பையும் கர்ம பந்தத்தையும் தான். இன்னொரு முறை அவருடைய இன்னொரு சீடர் சிவப்பிரகாசம் காலமான செய்தி ரமணருக்கு வந்தபோது ரமணர் இவ்வாறு குறிப்பிட்டார், சிவப்பிரகாசம் ஆனார் அப்படின்னு சொல்லுவார். அதாவது சிவப்பிரகாசம் சிவத்தோடு கலந்தார், முக்தி அடைந்தார் என்பதைத்தான் ரமணர் இப்படி குறிப்பிடுறார். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, நமக்கு 14 புராணங்களையும் வேதங்களையும் தொகுத்து கொடுத்த வியாசருக்கே முற்பிறவி உண்டு என்பதை அவரே சொல்லியிருக்கிறார். மகாபாரதத்தின் ஒரு பகுதியில் தனது சீடர்களிடம் தான் இதற்கு முன்னால் ஒரு பிறப்பை எடுத்திருப்பதாக சொல்கிறார். மகாவிஷ்ணுவானவர் பிரளய காலம் முடிந்த பிறகு மீண்டும் சிருஷ்டியை தொடங்குகிறார். பிரம்மாவை படைத்த பிறகு தனது நாவில் இருந்து சொற்களை உண்டு செய்யும் போது தேஜஸ் மிகுந்த ஒரு மகனை உருவாக்குகிறார். அந்த மகனிடம் வேதங்களையும் புராணங்களையும் பாதுகாக்கும் பொறுப்பை ஒப்படைக்கிறார். அந்த மகனுக்கு அவர் அபாந்திர தமஸ் அப்படிங்கிற பெயரை கொடுக்கிறார். இந்த அபாந்திர தமஸ் தான் பிற்காலத்துல பராசர முனிவருக்கு மகனாக வியாசராக பிறக்கிறார். இவர் வியாசரா பிறக்கிறதுக்கு முன்னாடியே வைகுண்டத்துல நாராயணன் இவர் அபாந்திர தமசா இருக்கும் போதே சொல்லிடுறாரு, உனக்கு ஒரு பெரிய வம்சம் உருவாகும், அந்த வம்சத்தில் வருபவர்கள் மூலமாக ஒரு பெரும் போர் நடக்கும், அவர்களால் பூமியின் பாரம் குறையும் அப்படிங்கறதையும் சொல்லிதான் அபாந்திர தமச வியாசரா பிறக்க வைக்கிறாரு. நமது நாட்டின் ஆன்மீக உலகம் முற்பிறவிகளை பத்தி இவ்வளவு விஷயங்கள் நமக்கு கொடுக்கும் போது அறிவியல் உலகமும் ஆராய்ச்சி உலகமும் இதை எப்படி பாக்குது, இதுல இருந்து என்ன தகவல்கள் சொல்லுதுன்னு நம்ம தேடி பார்த்தோம்னா அவங்க கொடுக்கிற தகவல்கள் இதைவிட அதிகமான ஆச்சரியத்தை நமக்கு கொடுக்குது. டாக்டர் வால்டர் செம்கிம் அப்படிங்கிற மறுபிறவியை பத்தி ஆராய்ச்சி பண்ற ஒரு மாபெரும் அமெரிக்க ஆராய்ச்சியாளர், ஒரு பேராசிரியரும் கூட. இவர் பல ஆண்டுகளா இந்த மறுபிறவி மர்மங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. தன் ஆராய்ச்சியின் முடிவா தி ஆரிஜின் ஆஃப் சோல்ஸ் அண்ட் தி பர்பஸ் ஆஃப் ரீஇன்கர்னேஷன் அப்படிங்கிற புத்தகங்களை எழுதியிருக்காரு. இந்த புத்தகங்கள்ல இவர் கொடுக்கிற தகவல்கள் நம்மள ஆச்சரியப்படுத்துது. அது என்னன்னா, ஒவ்வொரு மனிதனும் எப்படி ஒரு பிளைட்டுக்கு பிளாக் பாக்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் முற்பிறவியை பத்தின நினைவுகள் உள்ள இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம ஆன்மீக ஆசிரியர்கள் சொல்றதான் இவங்களும் சொல்றாங்க. இவர் பல பிரபலங்கள் அடுத்த பிறவில எங்க பிறந்திருக்காங்கிறதையும் இவர் தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. இது எப்படி இவருக்கு சாத்தியமாகுதுன்னா, 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து போன ஒரு எகிப்திய மதகுரு தனக்கு வழிகாட்டுவதாகவும் அவரோடு தியானத்துல பேசி பல புதிர்களுக்கு விடை கண்டுபிடிப்பதாகவும் இவர் சொல்றாரு. இவர் நமது தேச தந்தை மகாத்மா காந்தி இப்ப அமெரிக்காவில பிறந்திருக்காருன்னு வான் ஜோன்ஸ் அப்படிங்கிற பேர்ல அமெரிக்கன் சிவில் ரைட்ஸுக்கும் என்விரான்மெண்டலுக்கும் ஆதரவாக போராடும் ஒரு போராளின்னு குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் தனது முற்பிறவியில திப்பு சுல்தானா இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. அப்துல் கலாமோட குரு விக்ரம் சாராபாய் முற்பிறவியில திப்பு சுல்தானோட தந்தை ஹைதர் அலியா இருந்தவர்னு குறிப்பிடுறாரு. இவரோட பார்ன் அகைன்ங்கிற புத்தகத்துல இந்தியாவோட பிரபலங்கள் பலரோட முற்பிறவிகளையும் இவர் குறிப்பிட்டு சொல்றது பகீர் தகவல்களா இருக்கு. இவரோட கருத்துப்படி ஷாருக் கான் சதோனா போஸ்ங்கிற டான்சர் அண்ட் ஆக்டர்னு, இந்திரா காந்தி எட்வின் ஸ்டான்டன் அப்படிங்கிற அமெரிக்க அரசியல்வாதின்னு சொல்றாரு. இந்திரா காந்தி ஏற்கனவே அமெரிக்காவில அமெரிக்கன் சிவில் வார்ல தீவிரமா ஈடுபட்டுக்கிட்டு இருந்தவரு அப்படின்னு சொல்றாரு. அதே போல நெப்போலியன் அவர்கள் தனது முற்பிறவியில ரோம் நகரத்து மன்னரா இருந்தாரு. அதனாலதான் பிரான்ஸ்ல ரோம் நகரத்தை போலவே சட்டத்திட்டங்களை உருவாக்குனாரு. தன்னோட அரண்மனையிலும் ரோம் நகரத்தை போலவே வடிவமைப்புகளை உருவாக்கிக்கிட்டாருன்னு சொல்றாரு. அமிதாப் பச்சன் ஏற்கனவே அமெரிக்காவில பிறந்திருந்த எட்வின் பூத் அப்படிங்கிற நாடக நடிகர்னும் பிரபல ஹாலிவுட் நடிகரான சில்வஸ்டர் ஸ்டாலன் தனக்கு முந்தைய 4 பிறவிகளை பத்தி இவர்கிட்ட பேசி இவர் சொல்வது உண்மைன்னு அறிவிச்சிருக்காரு. மேலும் இவர் சிஸ்டம்ல மெமரி கார்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட
நம்மகிட்டயே முற்பிறவியை பத்தின நினைவுகள் நம்மகிட்ட இருக்கு. இந்த பிறவியில நாம அனுபவிக்கிற பல கஷ்டங்கள், வியாதிகள் எல்லாத்துக்கும் முற்பிறவிகள்ல விடை இருக்கு. அதை கண்டுபிடிச்சு சரி பண்ணி நம்மளோட தீராத வியாதிகளை கூட குணப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இது என்னடா அது வைத்தீஸ்வரன் கோயில் சமாச்சாரம் மாதிரி இருக்கேன்னு சொல்லும் போது கடைசியா ஒரு போடு போட்டாரு இவரு. இன்னைக்கு உலகையே வியக்க வைக்கிற எலான் மஸ்க் தான் முந்தைய பிறவியில தாமஸ் அல்வா எடிசன் சொல்லி முடிச்சாரு. இது மட்டும் இல்லாம there is life after death அப்படிங்கிற புத்தகத்திலையும், ஏற்கனவே சொன்ன the origin of souls and the purpose of incarnation அப்படிங்கிற புத்தகத்திலையும், ஏற்கனவே வாழ்ந்த சர்வாதிகாரி ஹிட்லர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நிறைய பிரபலங்கள் இன்னைக்கு எந்தெந்த நாட்டுல எங்கெங்கெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு ஒரு பெரிய பட்டியலையே போட்டு நம்மள தலை சுத்த வைக்கிறாரு. எப்படி இருந்தாலும் நம்ம ஆன்மீக ஆச்சாரியார்கள் சொல்வதை ஆராய்ச்சியாளர்களும் மேலை நாடுகளும் ஏதோ ஒரு விதத்துல ஒத்துக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம்.